ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிய வைக்கிறாங்க. இந்த பஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய மூச்சு காற்றுன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கணுங்க. அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிராணனுங்க, எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த பஸ் இப்போது ஒரு ரோட்டில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஆகணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு. அது மாதிரி இந்த நம்மளுடைய மூச்சுக்காற்று இந்த நம்மளுடைய உடம்பில் ட்ராவல் ஆகணும் இல்லையா? அது ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நாடிங்க. ஸோ இந்த நாடி வழியாக தான் நம்மளுடைய மூச்சு காற்றுங்கிற பஸ்ஸு ட்ராவல் ஆகுது. அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்துட்டு பிராணன், எனர்ஜி. இப்போது இந்த பஸ்ஸை வந்துட்டு சரியாக வந்துட்டு இயக்க தெரியல அந்த டிரைவருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒத்தடி பாதை இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வருஷம் யாருமே ட்ராவல் பண்ணல, போகலை, வரல அப்படின்னாலே அந்த ரோடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது. அது மாதிரி தாங்க இப்போது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல போக வேண்டிய நம்மளுடைய மூச்சு காற்று சரியாக போகலை அப்படின்னா அப்போ அந்த இடமெல்லாம் என்ன ஆகிடும்னா அடைப்பட்டுரும். அப்படி அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நாடி வழியாக போக வேண்டிய எனர்ஜி, பிராணன் வந்துட்டு சரியாக வந்துட்டு கிடைக்காது. அப்படி சரியாக கிடைக்காத போது தான் என்ன ஆகுது, நமக்கு நோய் வருதுங்க. ஸோ இப்போ இந்த நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மூச்சு காற்றுங்கிற இந்த பஸ்ஸை வந்துட்டு ஸ்கில்டாக வந்துட்டு இயக்கக்கூடிய ஒரு டிரைவரை வந்துட்டு வச்சுக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மூச்சு காற்றை நம்ம சரிவர இயக்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அது கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு யோகாங்க. இதை நம்ம கரெக்டாக பயிற்சிக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்றை நம்ம நல்ல டீப் இன்ஹேல், லாங் எக்ஸேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிராணன் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா எனர்ஜி வந்துட்டு நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸையுமே வந்துட்டு அவர் கேரி பண்ணிட்டு போவார். நாடி மூலமாக தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அது வழியாக போகிற மூச்சு காற்றுல பிராணன் ட்ராவல் ஆகுது. அந்த பிராணன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறாரு. எல்லா செல்லுக்கும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி எல்லாத்துக்குமே தேவையானது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகிற போது அவங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. அப்படி புத்துணர்ச்சியாக இருக்கிற போது அந்த இடத்துல ஆரோக்கியம் இருக்கும்.